இமானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும், உங்கள் ஒவ்வொருடைய மனக்கவலைகளையும், உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் இந்த வார்த்தை கூடாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன்லேருந்து புறப்படும் போது அது தன்னுடைய வேலையை முடிக்காமல் திரும்பி வராது என்று சொல்லியும் நாங்கள் பார்க்குறோம். அதனாலே இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும் என்று விசுவாசித்து உங்கள் மத்தியிலே இந்த தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு செய்தியின் தலையங்கம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு என்ன செய்தது, அல்லது இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். போன முறை நான் ஒரு செய்தி எடுத்தேன், இயேசுவை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்ன செய்தது என்று நாங்கள் அறிந்து கொள்ளும் போது தான் உண்மையான விடுதலையே, வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் வேதத்திலே அநேக ஆழமாக சென்று படிக்க விரும்புவோம். ஆனால் ரகசியங்களை அறிய விரும்புவோம். ஆனால் அடிப்படை காரியங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம். அதனால தான் இந்த முறை, இந்த வருஷம் முழுவதுமே எங்களுடைய சபையிலே இயேசுவின் இரத்தம், இயேசுவை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிலுவையிலே ஆண்டவர் என்ன செய்தார், இவைகளை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இயேசுவின் இரத்தம் இல்லாமல் மனுஷனுக்கு விடுதலை இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி கூட சில பேர் கேட்பார்கள். இயேசுவின் இரத்தம் என்ன எங்களுக்கு செய்தது என்பதை நாங்கள் அறிந்தோம் என்றால் நாங்கள் வெற்றியாக, ஆசீர்வாதமாக நாங்கள் வாழ முடியும். பாருங்கள், இன்றைக்கு சிலுவையை குறித்து நாங்கள் பேசும்போது சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் சிலுவையை நாங்கள் தூக்கி கொண்டு திரிய வலிக்கிடுவோம். குருத்தோலை பெருநாளிலே நாங்கள் சிலுவையை செய்து வீட்டிலே வைப்போம், காரில் வைப்போம், வீட்டு வாசலில் கொழுவோம். ஆனால் அதில் ஏதாவது பயன் இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்றால், இந்த குருத்தோலை சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ய முடியாததையா இந்த குருத்தோலை சிலுவை உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறது? உண்மையான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார், சிலுவையில் எங்களுக்காக என்ன செய்தார் என்று விசுவாசித்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உண்மையாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் பிரசங்கிக்க மாட்டேன். ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லும் போது கொரிந்தியரிலே அவன் இப்படியாக சொல்லுகிறான், ஞானஸ்நானம் யாரும் கொடுக்கலாம், ஆனால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து பிரசங்கிக்கவே வந்தேன் என்று சொல்லி. சிலுவை ஆனது ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறதா சிலுவையின் செய்தி. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறதா. அது பைத்தியமான செய்தி அல்ல, அது ஞானவான்களுக்கு கேட்கும்போது பைத்தியமாக இருக்கிறதாம் சிலுவையின் செய்தி. ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்தவரை, மனுஷனுக்கு தெரிந்தவரை கடவுள் என்றால் பொல்லாதவர்களை அழிப்பார், கெட்டவர்களை அழிப்பார்,
தீங்கு செய்வர்களை தண்டிப்பார். இப்படியாகத்தான் நாங்கள் கடவுள் என்றால் யோசித்து கொண்டிருக்கிறோம். இங்கே கடவுள் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பொல்லாதவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு ஒருவேளை நல்லவராக இருக்கலாம், ஆனால் கடவுளாக இருக்க முடியாது. ஏனென்றால் பொல்லாதவர்கள், தீங்கு செய்கிறவர்கள் இயேசுவை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஞானவான்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது ஞானிகளை பைத்தியமாக்குகிறதா. இந்த பைத்தியமாய் தோன்றுகிற செய்தினாலே ஜனங்களை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிட்டான். இதுதான் சிலுவையில் ஆண்டவர் செய்த காரியம். இன்றைக்கு சில பேர் ஆகி பண்ணுவார்கள், இயேசு ஒரு மனிதன், இயேசு ஆண்டவர் இல்லை என்று சொல்லி. இயேசு மனிதனாக வந்தது உண்மைதான். ஆனால் இயேசு ஆண்டவராக இருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். ஒருவேளை ஒரு கூட்ட ஜனங்கள் வேதத்தை புரட்டுகிறவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து கேட்டார்கள், 4 சுவிசேஷ புத்தகத்திலேயும் இயேசு எங்கே தேவன் என்று தன்னை சொன்னார் என்று. நான் கேட்டேன், இயேசு தேவன் என்று தன்னை நிரூபிக்க வரவில்லை. அவர் நிரூபிக்க முடியும் என்றால், நிரூபிக்க விருப்பம் என்றால் அவர் நிரூபித்திருக்கலாம். அன்றைக்கு மாட்குல சிலுவையில் அறைந்த இயேசுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லுகிறார்கள், சில பேர் சொல்லுகிறார்கள், நீர் தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையில் இறங்கி வாரும், உம்மை நீரே ரட்சித்துக் கொள்ளும். அவருக்கு அதை நிரூபித்து இருக்க முடியும். ஆனால் அவர் நிரூபிக்கிறதுக்கு வரவில்லை. அவருக்கு ஒரு கட்டளை இட்டால் ஒரு லேகியோன் தேவதூதர்கள் இறங்கி வந்து அவரை சூழ்ந்து நெருக்கின ஒவ்வொருவரையும் அழித்திருக்க முடியும். ஆனால் அவர் அதற்கு வரவில்லை. அவர் வந்தது எங்களுக்காக வந்தார். எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, எங்களுக்காக சில காரியங்களை செய்ய வந்தார். அவர் அவ்வளவு நல்லவர். தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். இன்னைக்கு சில பேர் கேட்பார்கள், தேவன் உண்மையிலேயே நல்லவரா? தேவன் நல்லவர் என்றால் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது? ஏன் இவ்வளவு சூழ்நிலைகள்? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் ஏன் இவ்வளவு கொலைகள், இவ்வளவு யுத்தங்கள், இவ்வளவு அழிவுகள் ஏன் வருகிறது? தேவனை நாங்கள் குறை கூறுகிறோம். ஆனால் வேதத்தின்படி தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. எல்லா பரிபூர்ணமான வரங்களும் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படி என்றால் ஏன் இவ்வளவு பிரச்சனை? சங்கீதம் 117 சொல்லுகிறது, தேவன் வானங்களையும் பூமியை உண்டாக்கி பூமியை மனுஷருடைய கையில் கொடுத்தார், மனுஷர் ஆண்டு கொள்ளும்படியாக. மனுஷனாகிய நாங்கள் யாரிடம் கொடுத்தோம்? பிசாசிடம் கொடுத்தோம். பிசாசு அழிக்கவும் திருடவும் கொல்லவும் வருகிறான். அதனாலே தான் இவ்வளவு பிரச்சனை. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் தேவன் அல்ல, பிசாசு. ஆனால் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு காலம் வரும் அந்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் அழிக்கப்படுவார்கள். அன்றையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இந்த பூமியில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ஒளிந்து போகும். கண்ணீர் இல்லை, அங்கு துயரம் இல்லாமல் போகும். ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கும். அதை செய்து முடிக்கத்தான் ஆண்டவராய கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இப்போ உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறார். ஸோ ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊடாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். வருஷத்திலே ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த இரத்தத்தை மகா பரிசுத்த தலத்திலே கொண்டு போய் தெளிப்பான். எல்லாருடைய பாவங்களுக்காக கொண்டு போய் தெளிப்பான். ஸோ அதே மாதிரி ஆண்டவருடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவருடைய இரத்தம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த இரத்தம் ஏன் சிந்தப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் குறிப்புகளை பார்ப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18வது 20வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், அங்கே இயேசுவின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது என்பதற்குரிய ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தனை என்று
அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் விலையேறப்பெற்றது. பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் அறிந்திருந்தால்தான் இதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, இயேசுவின் இரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? எங்களை தேவன் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே வேண்டியிருக்கிறார், மீட்டிருக்கிறார். எங்கே இருந்து மீட்டிருக்கிறார்? நான் முதலே சொன்னேன், மனுஷன் விழுந்து போன பிற்பாடு, ஆதாம் விழுந்து போன பிற்பாடு 3 காரியங்கள் நடந்தது. பாவம் அவனை ஆட்கொண்டது, பிசாசுடைய அதிகாரம் மனுஷன் மேலும் பூமியின் மேலும் வந்தது, கட்டளைகள் கற்பனைகள் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கற்பனையின்படி வாழ்ந்தால்தான் மனுஷன் நீதிமானாக இருக்க முடியும். அந்த கற்பனையை மீறும் போது அவன் தண்டனைகள் சாபங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்போ மனுஷன் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஸோ இங்கே ஆண்டவருடைய ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டு எங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்களை மீட்டிருக்கிறாராம் ஆண்டவர். இந்த உலகத்திலே விலையேறப்பெற்ற ஒன்றென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒன்று தான். அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல், அல்லது வைரத்தினாலும் மீட்கப்படாமல், அல்லது 1 கோடி மில்லியன் பவுண்ட்ஸால நீங்கள் மீட்கப்படாமல், அதைவிட விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இதில் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீர்கள். பாருங்க, எதற்கு நீங்கள் ஒரு விலை கூடின பணத்தை கொடுப்பீர்கள்? இன்றைக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை நாங்கள் வாங்க போனோம் என்றால் அதுக்கு சீப்பாக தான் காசு கொடுப்போம். ஆனால் ஒரு புது கார், எக்ஸ்பென்சிவான காரை வாங்க போகும்போது அதுக்கு அதிக விலை கொடுப்போம். அப்போ இங்கே விலையேறப்பெற்ற ஒரு ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் எங்களுக்கு மேலே வைத்திருக்கிற மதிப்பை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய கண்களிலே விலையேற பெற்றவர்கள். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவருக்கு கண்ணில்லை, ஆண்டவர் எங்களை கவனிப்பதில்லை, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதில்லை, ஆண்டவருக்கு எங்கள் மேலே கர்சனை இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய கர்சனையை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்று. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ரத்தம் இந்த பூமியில எந்த ஒரு கோடீஸ்வரராலும் வாங்க முடியாத அவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம். ஒரு கோடீஸ்வரனால ஒரு பிளேனை வேண்ட முடியும், எத்தனையோ மில்லியன் பவுண்ட் கொடுத்து, அல்லது எத்தனையோ ட்ரில்லியன் பவுண்ட் கொடுத்து ஒரு இடத்தை வாங்க முடியும். ஆனால் அவனுக்கு இயேசுவின் ரத்தத்தை வாங்க முடியாது. அது விலையேற பெற்றது. அப்போ எங்களுடைய வலிவை நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு வலி கொடுக்கிறார் உங்களுக்கு. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த வசனத்தை எடுத்து என்ன, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்டு இதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது, அல்லது விசுவாசித்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது, இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் இப்பொழுது பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. பிசாசினுடைய ஆளுகையில் இருந்து, இருளின் ராஜ்யத்தில் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப? ஆண்டவராக இயேசுவை நான் உண்மையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது. அவரே என் ஆண்டவர், அவர் மாத்திரமே என் ஆண்டவர், அவரே வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் என்று நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது இந்த இரத்தம் என்னுடைய வாழ்க்கையில பலிக்கிறது. நானும் ஆண்டவருக்கு வெளியேற பெற்றவனாக இருக்கிறேன். பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இனிமேல் பிசாசு என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும் முறிந்து போயிட்டு விட்டார். எல்லா அதிகாரங்களையும் முறிந்து போட்டு விட்டார். எங்கள் மேல் இருந்த எல்லா அதிகாரம். விலையேற பெற்ற ரத்தம் நாங்கள் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அதை எப்போவுமே நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் முழு தொகையும் கொடுத்துட்டார் உங்களுக்காக. பிசாசு இனிமேல் பிசாசுக்கு உங்களோட வாழ்க்கையில் எந்த அதிகாரமும் இல்லை. சில வேளை வந்து சொல்லுவான் பிசாசு, உங்களோட மைண்டில் விளையாடுவான். இதெல்லாம் சிந்தனையில் நாங்கள் போடுகிற காரியமாக இருக்கிறது. போன கிழமை ஒரு லோயர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். அவர் தான் நானவான் என்று நினைத்து என்னோடு பேசினார். நீங்கள் கிறிஸ்தவத்திலே பிரெயின் வாஷ் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி, கிறிஸ்தவத்திலே சபைக்குள்ள ஜனங்களை கொண்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் கேட்டு போட்டு சிரித்தார். எனக்கு தெரிந்த பழக்கமான அவர் தான்.
நான் சொன்னேன், உண்மையாகவே நாங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுகிறோம். அவர் சொக்காய் போய்விட்டார். அவர் எதிர்பார்க்கவில்லை அந்த பதிலை நான் சொல்லுவேன் என்று. நான் சொன்னேன், உண்மையாகவே நாங்கள் சர்ச்சில் பிரெயின் வாஷ் பண்ணுகிறோம். என்ன சொல்லுகிறீங்களன்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், பிசாசு எங்களுடைய மைண்டில் பிழையான பொய்களை போட்டு வச்சிருக்கிறான், அதை சத்தியத்தை கொண்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணுகிறோம். என்ன பொய் போட்டு வச்சுக்கிறான்? நீ சபிக்கப்பட்டவன், உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று பொய்யை போட்டு வைத்திருக்கிறான். நான் சொல்லுகிறேன், வேதத்தை வைத்து சத்தியத்தை வைத்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் வாழ்க்கை சாபமற்றதல்ல, உன் வாழ்க்கையில சாபம் எல்லாம் போய்விட்டது. அந்த உண்மையை கொண்டு வந்து நான் பிரெயின் வாஷ் பண்ணேன். இதுதான் மனுஷனுடைய வெற்றி. இன்னும் ஒரு பிசாசு பொய் சொல்லி வச்சிருக்கிறான். எப்படி? உண்மையான ஆண்டவரை விட்டு ஆண்டவர் படைத்தவைகளை ஆண்டவர் என்று சொல்லி எங்களுடைய சிந்தையிலே பொய் சொல்லி வச்சிருக்கிறான். மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், மனுஷர்களை கும்பிடு என்று சொல்லி அந்த பொய்யை போட்டு வைத்திருக்கிறான். நாங்கள் இங்கே சத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்து தேவனுடைய சத்திய வசாசத்தை வைத்து, தேவன் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், இந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் தேவன் என்ற உண்மையை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுகிறோம். அதான் வேதத்தில் சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றி. அது ஆங்கில பைபிளில் restore my soul. கரைப்பட்டிருக்கிற அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எப்படி கிராஷ் பண்ணப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் நாங்கள் பாவத்தில் விழுந்த போது எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கிராஷ் பண்ணப்பட்டிருக்கு. பொய்யினால, மாயையினால, உலக இன்பங்களினால கிராஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை வைத்து நாங்கள் தியானித்து மறுரூபப்படுகிறோம் எங்களுடைய சிந்தனையில். அதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய சிந்தனைகள் புதிதாகிறதிலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய சிந்தனைகளையும் மறுரூபப்படுத்துகிறது. அப்பொழுது அந்த லோயர் ஷொக்காய் போய்விட்டார். நான் சொன்ன பதிலை கேட்டு அவர் அயர்ந்து போய்விட்டார். அவர் யோசித்தார், நான் ஏதோ வேறு காரியங்கள் சொல்வேன். ஸோ இயேசுவின் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற நீங்கள், ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை வேண்டியிருக்கிறார். உங்களுடைய மதிப்பு விலையேற பெற்றது. ரெண்டாவது, ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது என்று பாருங்கள். ரெண்டாவது காரியம், கொலோசியர் 1:20-21 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறாராம். சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவையுமாகிய யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அது மாத்திரமல்ல, 21 சொல்லுது, முன்னே அந்நியராயும் துட்கிரியர்களினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினாராம். ஸோ இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது எங்களுக்கு? ரெண்டாவது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கினார். எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கு. நாங்கள் இயேசு இந்த உலகத்துக்கு வர மட்டும் நாங்கள் தேவனுக்கு எதிரியாக இருந்தோம், தேவனுக்கு பகையாளியாக இருந்தோம். எப்படி? தேவனுக்கு எதிரியாகிய சாத்தானோடு சேர்ந்து அவருடைய அதிகாரத்தில் இருந்து தேவன் வேண்டாம் என்ற காரியங்களை, தேவன் விலக்கின காரியங்களை செய்து அவரை கோபப்படுத்தி அவருக்கு எதிரியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு பகை இருந்தது. அதை இயேசுவின் ரத்தம் என்ன செய்ததாம்? அந்த பகையை, 2 பேருக்கும் இருந்த பகையை இயேசுவின் ரத்தம் சமாதானமாக்கினது. இன்றைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இதுதான் நடக்கிறது. எந்த வழியிலையும் நாங்கள் தேவனோடு சமாதானமாக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டு எங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை நீக்கி சமாதானமாக்கி இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அந்த கையை நீட்டி பகையாயிருக்கிற எங்களுக்கு கை கொடுக்கிறார். நீ எனக்கு பகையாளியா இருந்தாய், ஆனால் உன்னோடு சமாதானமாக விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த கையை தட்ட போறீங்களா அல்லது கையை கொடுக்க போறீங்களா? ஆண்டவரோடு சமாதானம் படுகிறேன்னு சொல்லி தீர்மானம் எங்களுடைய கையில் இருக்கு. ஆண்டவருடைய ரத்தம் தேவனோடு எங்களை சமாதானப்படுத்தி இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு சமாதானப்பட விரும்புகிறேன். நீ எனக்கு எதிரியா இருந்தாய், எனக்கு விரோதமாக இருந்தாய், ஆனா இந்த ரத்தம் உன் மேல் இருந்த எல்லா கோபத்தையும் நான் ஆண்டவர் மேல காட்டிட்டேன், இயேசு மேல காட்டிட்டேன். இப்ப அந்த ரத்தத்தினால நான் உன்னோடு சமாதானப்படுத்த விரும்புகிறேன்.
நாங்கள் தட்டியும் விடலாம், கையையும் கொடுக்கலாம். தட்டி விட்டால் வேதம் சொல்லுது நாங்கள் ஆக்கின தீர்ப்படைவோம். தட்டி விட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் இன்னும் உமக்கு எதிரியாக இருக்க போகிறேன். பிசாசோடு கூட இருந்து நானும் எதிரியாக இருக்க போகிறேன். பிசாசு எங்கே போக போகிறான்? நரகத்துக்கு போக போகிறான், ஆக்கின தீர்ப்புக்கு போக போகிறான், நித்திய மரணத்துக்கு போக போகிறான். நாங்கள் கையை தட்டி விட்டோம் என்றால் நாங்களும் நித்திய மரணத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மேலே இருந்து இப்போவும் கை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராய் கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் எங்களை சமாதானப்படுத்தி இருக்கிறது. மூன்றாவது, இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? ரோமர் 3ஆம் அதிகாரம். ரோமர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாருமே நாங்கள் பாவிகள். நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பேர், இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு இல்லை என்றால் ஆண்டவர் கொடுக்கிற பேர் நாங்கள் பாவி. ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். நாங்கள் தேவனிடத்திலிருந்து மகிமை இழந்து பாவிகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வழியாக்கப்பட்டிருக்கிறதாம். ரோமர் 3:21 சொல்லுகிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி எடுக்கிறது. எப்படி அந்த தேவ நீதி வழியாக்கப்பட்டிருக்கிறது? எப்படி நான் பாவியானேன்? மனுஷன் எப்போ பாவத்தில் விழுந்து போய் பிசாசுடைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டானோ அன்றைக்கு கற்பனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கற்பனைகளை மீறி அவன் நடக்கும்போது தேவனுக்கு முன்பாக பாவியாக இருக்கிறான். நியாயப்பிரமாணங்கள் எங்களுக்கு நல்லது தான், ஆனால் அதே நியாயப்பிரமாணங்கள் தான் எங்களை குறை கூடுகிறது. அதுக்காக நான் நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொல்லவில்லை, நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அப்படியும் ஒரு பிரசங்கம் இருக்கிறது, நோமோ லோஸ். உண்மைத்தான், நோமோ லோஸ் தான். கிருபையில் வாழுகிறோம், ஆனால் ஆவியின் பிரமாணங்கள் இருக்கிறது, ஆவிக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஸோ நியாயப்பிரமாணத்தினால நாங்கள் பாவியாக இருந்தோம், பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாக இருந்தோம். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் இல்லாமலே தேவனுடைய நீதி எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கான். ஆதி காலத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தின் படி நடந்தால்தான் அவன் நீதிமான். எல்லா கற்பனைகளையும் கடைபிடிக்க வேண்டும். 10 பிரதான கட்டளைகள், 613 பிரமாணங்கள், இவைகளை கடைபிடித்தால் தான் அவன் நீதிமான். ஆனால் ஒருவரால் முடியவில்லை. இவ்வளவு கட்டளைகளையும் ஒருவரால் முடியவில்லை. சரீரத்தில் மாத்திரமில்லை, அதை இயேசு சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று உங்களுக்கு பூர்வத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபிப்பவன் கொலை செய்தாயிற்று. ஸோ இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியலை மனுஷனால். அதனால் அவன் பாவி என்று பெயரப்படுகிறான். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்தாம்? இந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல், இந்த நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியாமலே எங்களை நீதியாக்குறதாம். தேவ நீதி எங்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறதாம். எப்படியாம்? 22ஆம் வசனம், ரோமர் 2:3-22 சொல்லுகிறது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்குமாம். எது? அந்த தேவ நீதி. 23ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆனால் 24, இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்களால் செய்ய முடியாத ஒன்றை ஆண்டவராக இயேசு எங்களுக்கு செய்து எங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். இலவசமாய் ஆண்டவர் கொடுத்துட்டு விசுவாசிக்க சொல்றார். இன்றைக்கு பாருங்க, நாங்கள் எத்தனையோ கிரியைகள் செய்கிறோம் நீதிமானாவதற்கு, ஆனால் ஒன்றுமே முடியாது. நல்ல காரியங்கள் செய்தால் நீதிமானாகலாம் என்று சொல்லுகிறார்கள் சில பேர். முடியாது. அதுக்கும் வேதத்தில் பைபிள் ஆண்டவர் அப்போஸ்தலரை பார்க்குறீங்க, கொர்னேலியஸ் என்று சொல்லி ஒருவன் இருக்கிறான். அவன் தான தர்மங்கள் செய்தவன், அவங்களுடைய ஜெபங்களே தேவன் கேட்டவர். ஆனால் அவனுக்கு கூட இந்த ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க வேண்டியிருந்தது. பேதுருவை அனுப்பி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், எப்படி இதெல்லாம் உன்னை நீதிமானாக்காது, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன்னை நீதிமானாக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஸோ இயேசுவின் ரத்தம் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி இருக்கிறது. இந்த வசனங்களை எடுத்து இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்தது என்று நாங்கள் தியானிக்கும் போது தான் அது உண்மையிலேயே எனக்கு வெற்றியை கொடுக்கிறது. 4வது ஒரு காரியத்தை சீக்கிரமாக நாங்கள் பார்ப்போம். 4வது என்ன சொல்லுகிறது? இயேசுவின் ரத்தம். எபிரேயர்
9, 13, 14 சொல்லுகிறது. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இயேசு வருவதற்கு முன்பதாக வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தமும் வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்குமா. பழைய ஏற்பாட்டில் இயேசு வருவதற்கு முன்பதாக ஒரு மிருகத்தை கொண்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிப்பார்கள். அந்த மிருகத்தை எரித்து சாம்பலை பூசுவார்கள் உடம்புலே. அதுதான் சரீர சுத்தி உண்டாகுமா. ஆனால் நித்திய ஆவியினாலே, 14ஆம் வசனம் சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அறிய சுத்தம் செய்கிறதா. பாருங்க, இயேசுவின் ரத்தம் அடுத்து என்ன செய்கிறது? எங்களுடைய மனசாட்சியை சுத்தம் செய்கிறது. இதெல்லாம் அறிஞ்சிருந்தா தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறீர்கள். ஆண்டவருக்கு முன்னால் போய் நீ கேட்கல, பிசாசு வந்து சொல்லுவான், ஓ நீ பாவம் செய்திருக்கிற, நீ அப்போ செய்த பாவம் ஞாபகப்படுத்துவான். உடனே நீங்கள் சோர்ந்து போய், ஐயோ நான் ஆண்டவருக்கு முன்னால் பாவி, எனக்கு ஒன்றுமே கிடையாது என்று போயிடுவீங்க. இல்லை, இயேசுவின் ரத்தம் சொல்கிறது உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி இருக்கிறது, உங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. நீங்கள் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனோடு உங்களை சமாதானமாக்கி இருக்கிறது. தேவனுக்கு கிட்ட நெருங்க முடியும். தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வெளியேற பெற்றவர்கள். குற்ற மனசாட்சியை நீக்கிவிட்டது. குற்ற மனசாட்சி எங்களுக்கு குற்ற மனசாட்சி. தேவனுக்கு முன்னாலே போகும்போது உங்களுக்கு குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது என்ற தைரியத்தோடு நாங்கள் போக கடவோம் என்று எபிரேயரில் பவுல் சொல்லுகிறார். தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு பிரவேசிப்போமாக. என்னால் நாங்கள் இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போதே என்னத்தை அறிக்கை பண்ணுகிறோம்? இயேசு எங்களுக்காக சிலுவையில் செய்ததை நாங்கள் அறிக்கை பண்ணித்தான் போகிறோம். இயேசுவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிக்கை பண்ணித்தான் போகிறோம். ஆண்டவர் எங்களை பார்க்கும்போது இயேசுவின் ரத்தத்துக்கூடாகத்தான் எங்களை பார்க்கிறார். எங்களை பாவியாய் அவர் பார்ப்பதில்லை. இயேசுவின் ரத்தத்தை வைத்து பார்க்கும்போது எங்களை நீதிமானாய் காட்டுகிறதாம் ஆண்டவர். 4 காரியங்கள் பார்த்தோம். இந்த 4 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எப்பவுமே பிசாசு உங்களுடைய மனதிலே வந்து இப்படியாக பொறுப்பொறுப்பான், நீ மீட்கப்படவில்லை, நீ இப்பவும் பாவி, மனசாட்சியில் பழைய பாவங்களை கொண்டு வருவான். அந்த வேளையில் இயேசுவின் ரத்தத்தை நினைவு கூறுங்கள். இந்த 4 குறிப்பை நினைவுகள், கனக்குறிப்புகள் இருக்குது. 4 குறிப்பை இந்த நாளில் உங்களுக்கு விட்டு போகிறேன். அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில் கூட இயேசுவின் ரத்தத்தை குறித்து தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலவசமாய் உம்முடைய கிருபையினால ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து எங்களை வாங்கி இருக்கிறீங்க. விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து எங்களை வாங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காய் கொடுத்திருக்கிற மதிப்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது ஆண்டவரே. விலையேற பெற்ற ரத்தம். இந்த பூமியில இருக்கிற எல்லா விலை கூடின பொருட்களை விட ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம், விலை மதிக்க முடியாத அந்த ரத்தத்தை கொடுத்து விலை மதிக்க முடியாத எங்களை நீங்க வாங்கி இருக்கிறீங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த மதிப்பு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேல்யூக்காக ஆண்டவரே இன்றைக்கு தியானிக்கும் போது எவ்வளவு வியக்கக்கூடியதா இருக்கு. சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களுக்கு எவ்வளவு வலி கொடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை குறித்து அல்லது இன்னும் மேலதிகமாக ECBN தொலைக்காட்சியை குறித்து அறிய விரும்பினால் இதிலே உள்ள டெலிஃபோன் நம்பர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு மேலதிக விவரங்கள் கொடுக்கும்.